ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 5 2020 ஓகேவா. 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் ஓகேவா. இது பார்த்திங்கன்னா எந்தெந்த எக்ஸாமுக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஆல் குரூப் ஆஃப் எக்ஸாம்ஸ் ஓகேவா. டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A, 4, VAO, பிசி, டெட், டிஆர்பி ஓகே. எல்லாத்துக்குமே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பயன்படுற வகையில் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேவா. அதனால் இது பார்த்திங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல். டெய்லியும் 10 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வளவலன்னு தேவையில்லாத நிறையா போட்டுட்டு இல்லாமல் 10 கரண்ட் அஃபேர்ஸு டிஎன்பிசி சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறானோ அது ஓரியன்டாக ஓகேவா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் எடுத்துருக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் போதும். டிஎன்பிசி சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு, இந்தியா, உலகம், பொருளாதாரம், அறிவியல், கண்டுபிடிப்புகள், புவியியல், விருதுகள் ஓகேவா, ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி புக்ஸு இந்த மாதிரி அவங்க கொடுத்த டைட்டிலேருந்து மட்டும் அன்னன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதை விட்டு நீங்கள் வெளியில் போய் எதுவும் தேடி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இதை மட்டும் என்ன பண்ணால் பார்த்தா போதும் ஓகேவா. பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு போகலாம் ஓகேவா. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுடைய இந்த லிங்க்கை ஓகேவா. நம்மளுடைய வீடியோ லிங்க் மற்றும் டெஸ்ட் லிங்க்கை கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் குரூப் மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் இஸ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் ஏவுகணை. மேக் இன் இந்தியா திட்டம் ஓகேவா. மேக் இன் இந்தியா இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கக்கூடிய அந்த திட்டத்தின் கீழே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் ஏவுகணை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஏவுகணை. இது பார்த்திங்கன்னா தயாரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ ஓகேவா. டிஆர்டிஓ நம்ம இதை பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கிறாங்க. டிஆர்டிஓனா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஓகேவா. இவங்க தான் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா மேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன இது ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் ரைட்டா, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் பார்ட்டியோடைய அவங்களுடைய டார்கெட்டையும் என்ன பண்ணுவோம், துல்லியமாக இது பார்த்திங்கன்னா அழிக்கும். துல்லியமாக போய் அவங்க கடலுக்கு அடியில் இருந்தால் கூட இது போய் துல்லியமாக போய் அவங்கள அழிச்சிட்டு வந்துடும். அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஏவுகணையினுடைய மிக முக்கியமான ஃபீச்சர்ஸு ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங் டிஆர்டிஓ பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கே டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா ஓகேவா. ஒடிசா அப்துல் கலாம் ஓகேவா தீவுலேருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 100% சக்ஸஸ் ஓகேவா. 100% சக்ஸஸ் ஆன ஒரு திட்டம் ஓகேவா. ஸ்மார்ட்டு டிஆர்டிஓ டெஸ்டிங்கு ஒடிசா அப்துல் கலாம் தீவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய எதிரிகளின் டார்கெட் பார்த்திங்கன்னா துல்லியமாக போய் அடித்து காலி பண்ணிடும். அதுதான் பார்த்திங்கன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் விண்வெளி சுரங்க ரோபோவை விண்வெளிக்கு அனுப்பப்படவுள்ள நாடு எது? அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீனா ஓகேவா. சீனா தான் என்ன பண்ணுறாங்க, சுரங்க ரோபோவை விண்வெளிக்கு என்ன பண்ணுறாங்க, அதை அனுப்புகிறாங்க. இது பேர் பார்த்திங்கன்னா விண்கல சுரங்க ரோபோ. இதனுடைய பேர், இந்த ரோபோ பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா விண்கல சுரங்க ரோபோ. இந்த விண்கலம் பேர் பார்த்திங்கன்னா நியோ-1 ஓகேவா. இந்த விண்கலத்தினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியோ-N ஓகேவா. நியோ-1 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பார்த்திங்கன்னா லாங் மார்ச் ஓகேவா. லாங் மார்ச் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பார்ட் 1 அமைச்சிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 2 தான் இது ஓகேவா. லாங் மார்ச் 2 தான் பார்த்திங்கன்னா இந்த நியோ-1 ஓகேவா. இது பார்த்திங்கன்னா சீனா தான் பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க ரைட்டா. இது என்ன பண்ணுறாங்க, இதனுடைய வெயிட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 30 கிலோ ஓகேவா. இதனுடைய வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ. இது பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து 500 கிலோமீட்டர் உயரத்தில் போய் பூமியின் மேற்பரப்பை என்ன பண்ணுது, ஆராய்ச்சி பண்ணுது. பூமி தரையிலேருந்து 500 கிலோமீட்டர் உயரத்தில் போய் பூமியின் மேற்பரப்பை என்ன பண்ணுது, இதை ஆராய்ச்சி பண்ணுது. ஓகேவா. இது பார்த்திங்கன்னா இந்த விண்கலத்தினுடைய டோட்டல் டீட்டெயில்ஸு இதை மேனுஃபேக்சரிங் யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சீனா தலைநகர் பெய்ஜிங் ஓகேவா. சீனா தலைநகர் பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய ஆரிஜின் ஸ்பேஸ் ஓகேவா. யார், ஆரிஜின் ஸ்பேஸ்
அப்படிங்கக்கூடிய தனியார் நிறுவனம். ஓகேவா. ஸோ ஆரிஜின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனமான ஓகேவா சீனா தலைநகர் பெய்ஜிங்கில் இருக்குது. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த நியோ 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விண்கலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸ்ட்ரா தகவல். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் இஸ் ஓகே. தேர்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் இஸ் சர்வதேச ஆண்கள் துப்பாக்கி சுடுதல் ஆன்லைன். ஓகேவா. ஸோ ஆன்லைன் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ விஷ்ணு சிவராஜ் பாண்டியன். ஓகேவா. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு 16 தான் ஆகுது. ஓகேவா. ஸோ இவருக்கு வந்து வயசு 16 தான் ஆகுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஜெயிச்சிருக்கிறாரு. எதனால்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ரைஃபிள். ஓகேவா. ஸோ 10 மீட்டர் ரைஃபிள் பிரிவில் தான் என்ன பண்ணியிருக்கிறார், இவர் இந்த சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவர் எவ்வளோ பாயிண்ட்டு 251.4. ஓகேவா. பாயிண்ட் மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்கிறாருன்னா பாயிண்ட்ஸு 251.4 பாயிண்ட்ஸ் வாங்கி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஃபஸ்ட்டு சாம்பியன் வாங்கியிருக்கிறாரு. ஓகே, இவருக்கு வந்து 16 வயசு தான் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் ரைஃபிள் பிரிவில் வாங்கியிருக்கிறாரு. 10 மீட்டர் அந்த பிரிவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10 மீட்டர் ரைஃபிள் பிரிவில் என்ன பண்ணியிருக்கிறார், இவர் வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் அசாமின் பாரம்பரியத்தை கண்டறிதல் என்ற காஃபி டேபிள் புத்தகத்தை வெளியிட்ட நிறுவனம் யார் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பென்குயின் நிறுவனம். ஓகேவா. பென்குயின் நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த டிஸ்கவரிங் த ஹெரிட்டேஜ் ஆஃப் அசாம். ஓகேவா. ஸோ டிஸ்கவரிங் த ஹெரிட்டேஜ் ஆஃப் அசாம் அப்படிங்கக்கூடிய புக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அசாமின் பாரம்பரியத்தை கண்டறிதல் அப்படின்னு அர்த்தம். இந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா பென்குயின் நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பி டேபிள் புத்தகம் தான். ஓகே, இதுக்கு வந்து முன்னுரை வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன். ஸோ அமிதாப் பச்சன் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இதுக்கான முன்னுரை என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. ஓகேவா, எழுதியிருக்கிறாரு. பட் இதை ரிலீஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சிங். ஓகேவா. ஸோ ஜிதேந்திர சிங் அமைச்சர். ஓகேவா. ஜிதேந்திர சிங் எம்பி. ஓகேவா. ஸோ வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான ஒரு எம்பி, ஒரு அமைச்சர் தான் யார் பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஜிதேந்திர சிங். இந்த ஜிதேந்திர சிங் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. டிஸ்கவரி த ஹெரிட்டேஜ் ஆஃப் அசாம் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநில வளர்ச்சிக்கான அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்படிங்கிறவர் தான் வெளியிட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னுரை வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் எழுதியிருக்கிறாரு. ஓகேவா. ஓகே, இந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பென்குயின் நிறுவனம். ஓகேவா. பென்குயின் நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிட் குரூசெடர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது. ஸோ கோவிட். ஓகேவா. கொரோனாவை பற்றி இது. ஓகே. ஸோ கொரோனாவை பற்றி வந்தால் கண்டிப்பாக ஒன்றுடாவது பார்த்துங்க. இந்த தடவை கொரோனாவை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்க போகிறாங்க. அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக நம்ம கலெக்ஷன் பண்ணி வந்திருக்கிறோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுத்துட்டா அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வெயிட்டிங்கு. ஸோ கொரோனாவை பற்றி ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். அது தனியாகவே ஒரு வீடியோவில் நான் போடுறேன். ரைட்டா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. மற்றது எல்லாமே எது வேணாலும் கேட்கலாம், ஆனால் இதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் படிக்கணும். ஓகேவா. சரி, கோவிட் குரூசெடர் விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறது தான் ஸோ இக்பால் சிங் சாஹல். ஓகேவா. ஸோ இக்பால் சிங் சாஹல் அப்படிங்கிறவருக்கு தான் நம்ம இருக்கிறாங்க இந்த கோவிட் குரூசெடர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. இது வழங்குறவங்க யாருக்குன்னா ஐபிசி. ஓகேவா. ஸோ ஐபிசியின் கீழே. ஓகேவா. ஸோ இந்தியன் பியூரோகிராஃப்ட்ஸ் கேட்டகரி. ஓகேவா. இந்தியன் பியூரோகிராஃப்ட்ஸ் கேட்டகரியின் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் குரூசெடர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. யாருக்குன்னா இக்பால் சிங். ஓகேவா. இந்த இக்பால் சிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை கார்ப்பரேஷன் கமிஷனர். ஓகேவா. ஸோ மும்பை கார்ப்பரேஷன் கமிஷனர். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா. மும்பை கார்ப்பரேஷன் கமிஷனர்னால் யார், கார்ப்பரேஷன் கமிஷனரும் சரி போலீஸ் கமிஷனரும் சரி ரெண்டு பேருமே என்ன வராங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஓகேவா. ஐஏஎஸில் தான் வராங்க, இந்திய ஆட்சி பணியில் தான் வராங்க. ஓகேவா. ஸோ அப்போ மும்பை கார்ப்பரேஷன் கமிஷனர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் இந்த இக்பால் சிங் சாஹல்ங்கிறவர் யார், இந்த மும்பை கார்ப்பரேஷன் கமிஷனர் தான். இவருக்கு தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த கோவிட் குரூசெடர் விருது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிசி கீழே என்ன பண்ணியிருக்கிறாங்க வழங்கியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த விருது பெற்ற முதல் ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட்டுக்கு அண்டரில் இந்த விருது பெற்ற முதல் ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த இக்பால் சிங் சாஹல். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
ஓகேவா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து எதுக்கு இந்த அவார்டு வந்து இதுக்கு இவர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆசியாவிலே மிகப்பெரிய சேரி பகுதி என்று சொல்லப்படுகிற தாராவி. யார்? தாராவி. ஸோ நம்ம எந்த மூவி எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அந்த தாராவி வச்சு தான் இப்போலாம் எடுக்கிறாங்க. ஓகேவா, தமிழ் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த தாராவி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய, அதாவது இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய சேரி பகுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது கேட்டால் சொல்ல தெரியணும், அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். மற்றபடி அது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா. அந்த தாராவியில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் அதிகமாக மும்பையில் தான் பரவணுச்சுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா. ஸோ மும்பை பயங்கரமாக இந்த கொரோனாவில் சிக்கினுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாராவி பகுதியில் தான் பயங்கரமாக பாதிப்புக்குள்ளானது. ஸோ அந்த பாதிப்பு அதிகமாக பாதிப்புக்குள்ளான இந்த தாராவி பகுதியை மீட்கிறதுக்காக இவர் வந்து பண்ண அந்த ஹெல்ப்புக்காக தான் இவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கோவிட் குரூசெல்லர் விருது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அண்டர் ஐபிசிக்கு கீழே. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேருக்கு போகலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6th இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 2020 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ 2+1. ஓகேவா. 2+1 அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 வந்து பார்த்திங்கன்னா 2 அமெரிக்கர், 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கர், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ். ஸோ இங்கிலாந்தை சேர்ந்தவர். ஓகேவா. 2 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவங்க, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷை சேர்ந்தவர். ஓகேவா. ஸோ இங்கிலாந்தை சேர்ந்தவர். ஸோ இவங்க அப்படி என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெப்பாட்டிட்டிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் சி அப்படிங்கிற ஒரு கிருமி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கக்கூடிய அந்த கிருமி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி என்ன இருக்குது, ஏபி இருக்குது. இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சியை வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா. இந்த சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லீரல் இருக்குது இல்லைங்களா, அந்த கல்லீரல் என்ன பண்ணும், தாக்கி இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஓகேவா. ஸோ கல்லீரல் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டால் நம்மளால் சுவாசிக்க முடியாது, கண்டிப்பாக இறப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சயின்ஸில் படிச்சிருக்கிறோம். ஓகேவா. ஸோ அந்த சி வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லீரல் தான் அது தாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி பெற்றது தான் வந்து பார்த்திங்கன்னா. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, வெவ்வேறு லேபில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் இது. ஸோ அதனால் இவங்க 3 பேருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 2020 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் அமெரிக்கர், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ். ஓகே. சரி, அதான் 3 விஞ்ஞானிகள் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி அமெரிக்கா 2 பேர் சொன்னோம் பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர். ஓகேவா. ஸோ ஆல்டர் அப்படின்னு அமெரிக்காக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு அமெரிக்கர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 3வது யார் சொன்னால் பிரிட்டிஷ்கார் யாருன்னு சொல்லிங்கன்னா, ஸோ மைக்கேல் ஹவுட்டன். ஓகேவா. ஸோ மைக்கேல் ஹவுட்டன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர். இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா அமெரிக்கர்ஸ். ஓகேவா. ஸோ இது 2 பேர்த்தையும் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் சி பற்றி அந்த வைரஸ், அதாவது கிருமி பற்றி என்ன பண்ணிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஆல்ரெடி இருக்குது, இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா சி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதனால் 2020 மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 8.18 crores. ஓகேவா. ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 8,18,00,000. ஓகேவா. ஸோ 8,18,00,000 என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதுக்கான விளக்கம். ஓகே. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் இஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு 7th இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில், ஸோ மாமல்லபுரம்னாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ யுனெஸ்கோவால் பாரம்பரிய இடம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமல்லபுரம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்தும் உள்நாட்டிலேருந்தும் தினமும் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ் வருவாங்க. ஓகேவா. அந்த சுற்றுலா தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாமல்லபுரத்தில் சுற்றுலா தகவல் மையம் எந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வதேஷ் தர்ஷன். ஓகேவா. ஸ்வதேஷ் தர்ஷன். ஓகேவா. ஸோ பிரதான் மந்திரிலாம் இது கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு. ஓகேவா. ஸோ ஸ்வதேஷ் தர்ஷன் அந்த திட்டத்தின் கீழே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சுற்றுலா தகவல் மையத்தை அமைச்சிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து மாமல்லபுரம்னாவே நம்மளுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் இதனுடைய பேர். ஓகேவா. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம். இது நல்லாவே தெரியும். ஸோ பல்லவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படி என்ன தான் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா குடைவரை கோயில். இங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், புக்கில் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ குடைவரை கோயில் தான் என்னது மிக ஃபேமஸ்ஸு. குடைவரை கோயில்னால் யார் நம்மளுக்கு ஞாபகம் வரும், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேவா. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடைவரை கோயில் அமைக்கிறதுல வல்லவன். ஓகேவா. ஸோ மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, ஓகே. ஸோ சீமங்கலம் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம போனோம்னா என்ன பண்ணலாம், இவருடைய இந்த
குடைவரை கோயிலெலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை கோயில். ஓகேவா. ஸோ கடற்கரை கோயில் அதுக்கடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இந்த மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அதுக்கடுத்து என்ன பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்கள். ஸோ ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அதுக்கடுத்து அர்ஜுன் அவசியம் சிற்பம் ஏன்னா இதுமாரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணுறதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை கைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக சுற்றுலாத்துறை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வதேஷ் தர்சன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் மையம் சுற்றுலா தகவல் மையத்தை அமைச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா. ஸோ புவிசார் குறியீடு வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. புவிசார் குறியீடு யாருக்கு வழங்குகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில். ஓகேவா. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு சில்லி மிளகாய்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டால் குர்சனி. ஸோ அந்த சில்லி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டால் குர்சனி. ஓகேவா. ஸோ அப்படிங்கக்கூடிய அந்த சில்லி அந்த அஸ்ஸாமினுடைய மிளகாய்க்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ 2020 அஸ்ஸாம் புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்ட ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மிளகாய். ஓகேவா. ஸோ டால் குர்சனி அது பேர். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து வழங்கினது யாருன்னு பார்த்திங்கன்னா மத்திய வர்த்தக மற்றும் தொழில் மேம்பாட்டு வர்த்தகத்துறை. ஓகேவா. தொழில் மேம்பாட்டுத்துறை. ஓகேவா. ஸோ மத்திய வர்த்தக. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் வழங்கினாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேவா. இதெல்லாம் யார் வழங்குவாங்க, மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை. ஓகேவா. தொழில் மேம்பாட்டுத்துறை. ஓகேவா. தொழில் மேம்பாட்டுத்துறை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த புவிசார் குறியீடு வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மிளகாய்க்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்துக்கோங்க யார் வழங்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக வாழ்விட நாள் 2020 எங்கு நடைபெற்றது. ஸோ உலக வாழ்விட நாள் எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெல்லி நிர்மன் பவன். ஓகேவா. ஸோ நிர்மன் பவனில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வீடு மாரி. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல தான் இந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங். ஓகேவா. ஸோ ஹர்தீப் சிங் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. மத்திய வீட்டு வசதி மற்றும் அதாவது நகர்ப்புறத்துறை அமைச்சர் யார், ஹர்தீப் சிங் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஹர்தீப் சிங் அப்படிங்கிற அமைச்சர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த உலக வாழ்விட நாள் 2020 வந்து பார்த்திங்கன்னா டெல்லி நிர்மன். ஓகேவா. ஸோ டெல்லி நிர்மன் பவன் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து 2030 ஒரு நிலையான வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நிலையான வளர்ச்சியை அடையணும். ஓகேவா. அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேசியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. சரி. ஓகே. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் இஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் லாஸ்ட் கரண்ட் அஃபேர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே முழுமையாக சூரிய மின்சக்தியில் இயங்கும் விமான நிலையம். ஸோ சூரிய மின்சக்தியில் முதல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ புதுச்சேரி பாண்டிச்சேரி புதுவை. ஸோ எது வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த புதுச்சேரி தான். ஓகேவா. இந்த விமான நிலையம் பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்பேட்டை. ஸோ லாஸ்பேட்டை. ஓகேவா. ஸோ லாஸ்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமான நிலையம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முழுமையாக சூரிய மின்சக்தியில் இயங்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 500 ஓகேவா. ஸோ கிலோவாட் எவ்வளோ திறன் வந்து வச்சு தயாரிக்கிறாங்கன்னா 500 கிலோவாட் மின்சார சக்தி தயாரிக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மின்சார சக்தி நிலையம் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்சார உற்பத்தி நிலையம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சக்தி எவ்வளோ தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிங்கன்னா 500 கிலோவாட் அளவுக்கு தயாரிக்கிற அளவுக்கு ஒரு மின்சக்தி நிலையம் வந்து உற்பத்தி நிலையம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் 2000 யூனிட்ஸ் டெய்லியும் எவ்வளவு 2000 யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய ஒளி மூலமாகவே என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்பேட் விமான நிலையம். ஓகேவா. ஸோ இந்த ஏர்போர்ட் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா லாஸ்பேட் விமான நிலையம். ஓகேவா. ஸோ தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி அந்த எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது லாஸ்பேட் விமான நிலையம். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின்சக்தி இயங்கும் விமான நிலையம். ஓகேவா. முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின்சக்தியில் இயங்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின் உற்பத்தி நிலையம் வச்சுருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 5000 கிலோவாட்டு மின் உற்பத்தி பண்ணும் என்னது திறன் கொண்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின்சக்தி என்ன பண்ணுது இது
உற்பத்தி பண்ணுது. ஸோ அப்படிங்கிறது தான் இதுக்கான கூடுதல் தகவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கான 10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போல்டாக இதை மட்டும் நீங்கள் டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.